இந்த வீடியோ மட்டும் பாருங்க. இந்த ஷோ நான் கண்டஸ்டண்டா இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இன்வால்வ் ஆனாங்க. ஐ இன்ஃபார்ம் தி டீம் லைக் இது மாதிரி போயிட்டு இருக்கு, which is not good. நீங்க என்னன்னு பாருங்க அப்படிங்கிற அந்த ஒரு கன்சர்ன் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆங்கர் போர்ஷன்ஸ்ல ஜாஸ்தி இன்வால்வ் ஆகுது. அவங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும், எங்க வேலையை எங்களை பார்க்க விடுங்க. மணிமேகலை சொல்றது 100% உண்மை. பிரியங்கா விஜய் டிவிக்குள்ள வந்தாங்க, டிடியோட இன்வால்வ்மெண்ட் கம்மியாயிருச்சு. பிரியங்கா விஜய் டிவிக்குள்ள வந்தாங்க, பாவனா ஸ்டார் தமிழ் பக்கமே வரதில்லை. பிரியங்கா கலக்க போவது யாருக்குள்ள வந்தாங்க, ஜாக்லின் வெளியே போயிட்டாங்க. பிரியங்கா இப்போ குக் வித் கோமாளிக்குள்ள வந்திருக்காங்க. அறந்தாங்கி நிஷா வெளியே போனாங்க, இப்போ மணிமேகலையும் வெளியே போயிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, பிரியங்கா இவங்க எல்லாத்தையும் விட திறமையானவங்க அப்படின்னு. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பிரியங்கா ஒரு நல்ல எம்ப்ளாயியா விஜய் டிவிக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் மட்டும்தான் இந்த வேலையை நான் தான் செய்யணும், நான் இல்லைன்னா அந்த வேலை நடக்காது அப்படின்ற சூழ்நிலையை ஒரு எம்ப்ளாயி ஒரு நிறுவனத்துக்குள்ளே உருவாக்கி விடுறான் அப்படின்னா அவ எப்படி நல்ல எம்ப்ளாயா இருக்க முடியும்? நாளைக்கு உனக்கு ஆப்னட்டால செயல்படுவான். போட்டியே இல்லாமல் இருக்கிறாங்க. அதாவது ஃபீமேல் ஆங்கர் இன்னொரு ஃபீமேல் ஆங்கர் இருந்தாலே போட்டி இருக்கும். ஒரு போட்டியே இல்லாத சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இது அந்த கம்பெனிக்கு நல்லது கிடையாது. இது இங்கே மட்டுமா, கார்பரேட்டில் மட்டுமா அப்படின்னா கிடையாது. பாலிடிக்ஸ்லேயும் அப்படிதான். ஒரு சில மாவட்டத்தில் இது அவரோட கோட்டை அப்படின்ட்டுவாருங்க. உண்மையிலே அது அவரோட கோட்டையாகவே இருக்கும். ஆனால் அங்கே அவர் வளர்ந்துருப்பாரு, மாநில பொறுப்பு, தேசிய பொறுப்பு அப்படின்னு போய்கிட்டே இருந்திருப்பாரு. அந்த மாவட்டத்தில் கட்சி வளர்ந்துருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது.